ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 10 நிமிஷமே இருந்தாலே போதும், நம்ம காலை உணவு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 2 நிமிஷம் சமையலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவாயில் தோசை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே ஒரே மாதிரி கோதுமை ரவாயில் உப்புமா செஞ்சு சாப்பிடாம இது போல் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இது நம்ம ஊற வைக்கணும், புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம உடனே ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 கப் அளவுக்கு கோதுமை ரவா எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 வரமிளகா, 3 பல் வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டியை கொச்சை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு 2-3 பல்ஸ் வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அலசி வச்சுருந்த கோதுமை ரவாவை சேர்த்துக்கலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே நம்ம அலசினாலே அதிலே நமக்கு ஊறி வந்துடும். இது ஊற வைக்கணும், புளிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நம்ம அரைச்சிட்டு உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்படி அடைக்கு ரெடி பண்ணுறோமோ அதே போல் தான் இதுவும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அடமாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்கட்டும், ரொம்ப நைஸாக ஓட்ட வேண்டாம். இப்போ வேற ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்றி பார்த்துடலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. எப்போதும் ஒரே மாதிரி கோதுமை ரவாயில் உப்புமா செஞ்சு சாப்பிடாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டானதாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன், தோசைக்கல்லையும் வச்சுட்டேன். இப்போ அடை தோசை மாதிரி நான் அது கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்க போகிறேங்க. இதில் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியை கொஞ்ச நேரம் தூவிட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா அருமையான கோதுமை ரவா அடை ரெடி ஆகிடுங்க. இது அப்படியே மெத்துனே இருக்குங்க. கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு இட்லி தோசை இல்லாத சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலில் இட்லி தோசை இல்லாத நிறையா ரெசிபி இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு இது நல்லா மொறுமொறுன்னு வராதுங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். சுட சுட சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டோன்னா செம்ம அசத்தலாக இருக்கும். நம்ம சேனலில் கோதுமை ரவா வச்சு நிறைய ரெசிபி இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.